வணக்கம். ரயிலில் நடக்கக்கூடிய ஒரு ஊழலான ஒரு செயல்பாடை குறித்து தான் நான் இந்த காணொலியில் பேச இருக்கிறேன். என்ன அப்படின்னா, நாம் ரயிலில் பயணம் பண்ணுறோம். ரயிலில் இருக்கக்கூடிய ஊழியர்களிடத்திலேயே உணவு ஆர்டர் பண்ணுறோம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க பொதுவாக அப்படின்னா, நான் பார்த்த வரையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஃபுட் பாக்கெட்டில் 10 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் அடிக்கிறாங்க. இந்த பணம் எங்கெங்கு யார் யாருக்கு செல்லுகிறதுன்னு தெரியல. ஒரு ஃபுட் பாக்கெட்டில் 10 ரூபா அடிக்கிறாங்கன்னா 3000 ஃபுட் பாக்கெட்டில் 30,000 ரூபா அடிக்கிறாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம பொதுவாக ரயில் பெட்டியில் உணவு ஆர்டர் பண்ணும்போது பில் வாங்குறதில்ல. நீங்கள் பில் கேட்டு பாருங்கள். உணவு ஆர்டர் பண்ணுறோன்னு வைங்களேன், ஃபுட் தாங்க எனக்கு பில் வேணும்னு சொல்லுவீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பில் தரோம் அப்படிம்பாங்க. பில் வராது. நீங்கள் பில் வேணும்னா என்ன பண்ணணும்னா, பில் அவங்க தரணும். அவங்க தரதில்லை. ரயில் மதத் RAIL அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் அரசு இந்த வழியை நமக்கு கொடுத்துருக்காங்க புகார் அளிப்பதற்கு. அதில் நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டுக்கு பில் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்டாஃப் வந்து ஒரு 10 ரூபாய் 20 ரூபாயோ அவங்க எவ்வளோ அடித்தாங்களோ அந்த பணமும் பில்லும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. கொடுத்துட்டு சாரி சார், ப்ராப்ளம் சால்வ்டுன்னு ஒரு மெசேஜ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி நடக்குது. ஆகையினால நீங்கள் உணவு ஆர்டர் பண்ணிங்கன்னா தயவு செய்து பில் வாங்குங்க. இல்லை என்றால் இந்த ஊழலில் நீங்களும் ஒரு பங்காக மாறிவிடுகிறீர்கள், ஏமாற்றப்படுகிறீர்கள். நன்றி.